வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்யணும்னு பல திட்டமிடல்களோடு களம் இறங்குறது தாவேகா. ஆனா ஒவ்வொன்றிலையும் ஃபெயில் ஆகி கடைசியில மண்ண கவுது நீதிமன்றம் தீர்ப்பின் மூலமாக இடி இறக்கிருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல ஏராளமான பிரச்சனைங்க. எனக்கு தெரிந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்த ஒரே அரசாக விஜய் அரசு தான் இருக்கும். கரண்ட் பில்லு 4 மடங்கு 5 மடங்கு ஏறி போயிருக்கு. மக்கள் அப்படியே நொந்து போய் பயந்து போய் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வல்லுறவு, கூட்டு கலவரம், இன்னொரு பக்கம் கழுத்தை அறுது ரோட்ல போட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு ரீல்ஸ் போட்டா போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அண்ணன் விஜய். அதனால தன்னுடைய அந்த சமூக வலைத்தள பரிவாரங்களை எல்லாம் ரீல்ஸ் போட வச்சு அதன் மூலமாக மக்களுக்கு உண்மை போய் சேராத மாதிரி மழுங்கடிக்கிறாங்க. அதே போல அவங்க கட்சிக்காரர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டினா உடனே அரெஸ்ட், கைது பண்ணு அப்படின்னு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையில் அண்ணன் விஜயினுடைய அரசு இருக்கு. எங்களுக்கு நீட்டு தேவையில்லை, நாங்களும் நீட்டு வேண்டாம் தான் சொல்றோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் விஜய் ஆட்சி தான் இங்க நீட்டுக்காக போராடிய மாணவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கு. நீட்டுக்காக போராடியவர்களை அடித்து அராஜகம் செய்து மருத்துவமனையில நோயாளிகளா மாத்தி உள்ள தள்ளி விட்டுருக்கு. இவ்வளோ வேலை பார்த்தாங்கல்ல, ஆனா அவங்களுக்கு பசி ஆறல. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி தான் எங்களுடைய பொது எதிரின்னு ஒரு கட்டமைக்கிறாங்க. இது ஒரு RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய மெத்தடு. ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அவங்கள எதிரியா காட்டுவது, இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவங்க எங்க எதிரி, அவங்க நம்ம நாட்டுக்கே எதிரி அப்படின்னு ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டினாங்கல்ல பாஜக. அதை போல இங்க திமுக எங்க எதிரி. பாசிசமா இந்தியாவை சுரண்டும் பெருமுதலாளிகளினுடைய நாடாக இந்தியாவை மாற்றும் பாஜகவை எதுக்க மாட்டாங்க. பாஜகன்னு ஒரு பேரை கூட சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மொத்த குடுமையும் அவங்க கையில சிக்கி இருக்கு. ஆனா இங்க என்னடானா, தாவேகாவினுடைய பொது எதிரியாருன்னா திமுக அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நின்று ஆடலான்னு பாக்குறாங்க. இதுல முதல் எதிரி யாரு திமுகல? செந்தில் பாலாஜி. அவரை எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்னு கடுமையான முயற்சியை போட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் வந்து கரூருக்கு போனாரு, ஞாபகம் இருக்குங்களா? அங்க போய் வீரவசனம் பேசினாரு, பஞ்ச் டைலாக் பேசினாரு, பாட்டு பாடினாரு. அங்க 41 குடும்பம் நாசமா போனதுக்கு இவர் தான் காரணம். இன்ன வரையும் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் அந்த மக்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த மக்களினுடைய அறியாமையை, அந்த மக்களினுடைய பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி அவங்கள எந்த குற்றத்தை எந்த குற்றவாளி செஞ்சாரோ அவரே அந்த மக்களை வந்து மேனிபுலேட் பண்ணி கையில வச்சுட்டு எல்லா ஆட்டத்தையும் ஆடுறாரு. போனார்ல, போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. எப்படியாவது செந்தில் பாலாஜியினுடைய சொந்த ஊரான கரூருக்கு நான் போய் நிற்கும் போது அவர் ஜெயில இருக்கணும். என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது, வேலை பாருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாரு. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தெளிவா ஒரு தீர்ப்பை சொல்லி விட்டுருச்சிங்க. பாருங்க, கைதெல்லாம் பண்ண முடியாது. என்ன வழக்குல ஞாபகம் இருக்குங்களா? அதாவது பேரம் பேசினாங்களா, குதிரை பேரம். எனக்கு உண்மையிலே என்னத்த சொல்றதுன்னே தெரியலங்க. குதிரை பேரம் யார் பேசினது? நல்லா யோசிச்சு பாருங்க. அதிமுக ஏற்கனவே தொய்வடைந்து இருக்கிற காலத்துல அதிமுகவை உடைத்து அங்க இருக்கிற 25 பேரை கொண்டு வந்து 25 பேர் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச அப்பட்டமாக ஒரு கட்சியை உடைத்து குதிரை பேரம் பேசியது யாரு? விஜய். ஒவ்வொரு கட்சியிலும் போய் நின்னு, திமுக கூட்டணியில் இருக்கிற அலுவலகத்துல எல்லாம் போய் நின்னு அவங்கள கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணாரு அண்ணன் விஜய். இதெல்லாம் செஞ்சு முடிச்சவர் யோகியர். ஆனா பொய்யாக ஒரு பிம்பத்தை, ஒரு திட்டத்தை கட்டமைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா ஏற்கனவே அதிமுகவுல இருந்து இங்க வந்து விழுந்து சீட்டை இடையில பறிச்சு, வேற ஒருத்தர் கொடுத்த சீட்டை பறிச்சு எம்எல்ஏ வாங்கி ஜெயிச்சவர். அந்த பறிச்சது கூட இவர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வேற விஷயம். இந்த எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏவை காசு கொடுத்து விலை பேசினாங்களா? எவ்வளவு? 35 கோடி. அவ்வளவு ஒர்த்தே இல்லைங்க அதுங்க. 35 கோடி காசு கொடுத்து இவங்கள விலைக்கு வாங்கினாங்க. யார் மூலமா? இங்க திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது அண்ணாமலையையும் விஜயையும் கொண்டாடி தீர்க்கிற ஒரு மனுஷன். விஜய் ஆளு இங்கே திமுகவுக்கு சார்பா பேசுறதா ஒரு வழக்கு. நம்புவாங்களா? மனுஷங்க நம்புவாங்களா? அரசியல் தெரிஞ்சவங்க நம்புவாங்களா? விஜய் கூட இருக்கிற ஆளு, பாஜகவினுடைய அண்ணாமலையை கொண்டாடிய ஆளு, இந்த ஆளு பேசுறாரா திமுக சார்பா. அதுலயும் எந்த எவிடன்ஸும் இல்லாம
ஒரே நாள் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமாரும் அவரும் ஈரோட்ல இருந்தாங்க. ஒரே இடத்துல இல்ல, ஈரோட்ல அவங்க செல்போன் சிக்னல் காட்டுச்சாங்க. நாங்க அது கோயம்புத்தூர்காரங்க ஈரோடு போக மாட்டாங்களா, வேலை இருக்காதா? இதெல்லாம் ஒரு காரணமா தூக்கிட்டு போய் நின்னாங்க. பொல்லேர்னு அடிச்சிருச்சு உயர் நீதிமன்றம். அடிச்சு ஓடிப்போ, இதெல்லாம் ஒரு சாட்சியா, இதெல்லாம் ஒரு இதா போ அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு இந்த ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்தோடனே இது அண்ணனுக்கு பெரிய அவமானமா போச்சு. கரூருக்கு போறதுக்கு முன்னாடி கைது செய்ய நினைச்சமே, வாய்ப்பில்லையே அப்படின்னு செந்தில் பாலாஜியை நொந்துகிட்டு அண்ணன் போய் பாட்டு பாடி ஆடிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அட்டெம்ப்ட் ஃபெயில். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, கைது செய்ய முடியல. ரெண்டாவது அவங்க நிபந்தனை ஜாமீன் தான். நிபந்தனை ஜாமீன்லயும் இந்த நிபந்தனைகளை தளர்க்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 3ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இது ஒரு பக்கம். இது முதல் அட்டெம்ப்ட் ஃபெயிலா. ரெண்டாவது அட்டெம்ப்ட் செந்தில் பாலாஜி மேல டாஸ்மார்க்ல ஊழல் இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. போன 28ஆம் தேதி, அதாவது இப்ப போன 28ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் உள்ள போய் பயங்கரமான சோதனைகள்லாம் நடந்துச்சு. இந்த சோதனைகளுக்கெல்லாம் பின்னாடி செந்தில் பாலாஜியுடைய பேரை அதுல சேர்த்தாங்க. எனக்கு தெரியல, செந்தில் பாலாஜி முன்னாடி கேஸ்ல கைதான பிறகு எந்த பதவியில இல்ல, எம்எல்ஏவை மட்டும் தான் தர்றாரு. ஆனா அப்படி இருக்கும்போது, அரசு பதவி சொல்றேன், அப்படி இருக்கும்போது 2021 இருந்து 2025 வரைக்குமான டாஸ்மார்க் வழக்குல அவரை சேர்க்கிறாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, மதுபானத்தை கொள்முதல் பண்றதுல ஏதோ சிக்கல் நடந்துருச்சு. அதே மாதிரி டாஸ்மார்க் பொருள்களை எடுத்துட்டு வர்ற அந்த போக்குவரத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அந்த ஒப்பந்தத்துல பிரச்சனை இருக்கு. அதே போல பார்களை வேலை விடுறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு 3 கிரைட்டீரியாவில் அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அவர் மேல மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பேர் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. போன திமுக ஆட்சியிலேயே இப்படி ஒரு வழக்கு வந்தது, டாஸ்மார்க் வழக்கு. அதுல 10,000 கோடி 1000 கோடின்னு அடிச்சு விட்டாங்க. 1000 கோடி ஊழல்னு கடைசியில கன்ஃபார்ம் பண்ணிட்டு இடி வந்து எல்லா வேலையும் பார்த்து நீதிமன்றத்துல கொட்டு வாங்கிட்டு போச்சு. இதுல எந்த பேரும் இல்லாத ஒரு ஆளுகளை எல்லாம் புடிச்சிட்டு வந்து நிக்க வைக்க, அவங்க வீட்டெல்லாம் போய் நீங்க எப்படி சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கட்டுமையா இருந்துச்சு. அந்த வழக்கு எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, சுவாரஸ்யமான வழக்கு. அவங்க வழக்குல சேர்த்த ஆளு இவங்க வழக்கு தொடுத்துதான் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாரு. இது ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ரொம்ப உச்சநீதிமன்றம் போட்டு அடிச்சு அனுப்பி விட்டுருச்சு. அது ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு, அது வேற. ஆனா இங்கே டாஸ்மார்க் வழக்குல இவ்வளவு கிரைட்டீரியா பிரகாரம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாமே பயங்கரமா 28ஆம் தேதி சோதனை எல்லாம் நடந்துச்சு. அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் பேரும் இணைக்கப்பட்டது. அவர் இப்ப வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்ப பேர் இணைக்கப்பட்டுருச்சுன்னா எப்ப வேணாலும் கைது செஞ்சு உள்ளடி வேலை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப முன்ஜாமீன் கேட்கிறாங்க. முன்ஜாமீன் தமிழ்நாட்டில உயர் நீதிமன்றத்துல போய் கேட்கும்போது அவங்க இல்ல, முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு டக்குனு மனு தள்ளுபடி ஆயிடுச்சு, ஜாமீன் மனு, முன்ஜாமீன் மனு. உடனடியாக அவசர வழக்காக உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை தொடுக்கிறாங்க. நேத்து விசாரணைக்கு வந்தது 31 நேத்து விசாரணைக்கு வந்த போது அவங்க இந்த கைதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. எதுக்கு, எப்படியாவது இந்த செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ள தள்ளிடணும்னு பயங்கரமான வேலை பார்த்தாங்க. பட் தடையாயி போச்சு. தடையாயிடுச்சு. உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்துல ஒப்படைங்கன்ட்டாங்க. வெளிநாட்டுக்கு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்துல ஒப்படைங்க, அந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. இப்ப 2வது அட்டெம்ப்ட் ஃபெயில். ஏன் உங்களுக்கு இவ்வளவு குரூரமா இவர் எதிரியா தெரியுறாருன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய ஆளுமே அவர் களப்பணியாற்றுறாருல, இதை பார்த்துட்டு ஒரு பெரிய எரிச்சல் அவருக்கு உண்டு. அதனாலதான் கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க. போன பிறகு இப்ப டார்கெட் பண்ணல. கரூருக்கு போய் 41 பேர் இறப்புறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் களத்துல வேலை பார்க்கிறவர். இவங்களுக்கு களத்து வேலையெல்லாம் தெரியாது. களத்துல போய் மக்களை சந்திச்சு வேலை பார்க்கறதுக்குலாம் தெரியாது. இந்த கும்பலுக்கு ஆளுமையான நபர்கள் மீது இருக்கிற பொறாம, போட்டி, அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்றதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதவர்ஜுனா போல மாமனார் காசுல சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வாழ்ற ஒரு ஆளுக்கு களத்துல நின்னு படிப்படியா மேலே ஏறி வந்தவங்க மேல காண்டு இருக்கதான் செய்யும். எப்படியாவது கடிச்சு வைக்கணும்னு தோணத்தான் செய்யும். ஒண்ணு நல்லா ஞாபகம் வைங்க, எந்த ஊழலா இருந்தாலும் ஆதாரத்தோட போட்டு உள்ள தள்ளுங்க. ஆனா அரசியல் வெஞ்சன்ஸ்க்காக, அரசியல்ல பழி வாங்குறதுக்காக நான் உள்ள போய் ஒருத்தனை போடுவேன்லாம் அது தமிழ்நாட்டுல நடக்காது. அது வேற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது அப்படியே யாருடைய பேட்டர்னா மோடி பேட்டர்ன், பாஜக பேட்டர்ன். இது அப்படியே பாஜகவுடைய பேட்டர்ன். பாஜக என்ன பண்ணும், ஒரு குரூப் அழிக்கணும்னா அங்க நல்ல பக்காவா வேலை செஞ்சிட்டு இருக்கிற வேறு மாதிரி நிக்கிற ஆளுகளை டார்கெட் பண்ணும். கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல செந்தில் பாலாஜி பொறுப்பாளரா போன பிறகு உள்ளாட்சியில அடிச்சு தூக்குது திமுக.
அங்க பயங்கரமா வேலை பார்த்து களத்தை கட்டுறாரு. இது ஏற்கனவே பாஜகவுக்கு கடுப்பு, இவனுங்களுக்கும் கடுப்பு. இந்த பாஜகவுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, மதுபான ஊழல்னு ஒரு வழக்கு தொடுத்தாங்க. முக்கியமான ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் தான் முதலமைச்சர் டெல்லிக்கு. அவரை தூக்கி உள்ள போட்டானுங்க. துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா அவர் பேரு, அவரை தூக்கி 2.5 வருஷம் உள்ள போட்டாங்க. அவரோட கூட இருக்கிற பல அமைச்சர்களை தூக்கி உள்ள போட்டாங்க. அதே மாதிரி சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா முதலமைச்சரா இருந்தவர், பயங்கரமான ஆளு. தெலுங்கானா பிரிக்கப்பட்ட போது முதல் முதலமைச்சரா அவர் தான் ஆனாரு. இன்னும் இப்பதான் மாறி இருக்கு காங்கிரஸ்க்கு. சந்திரசேகர் ராவ் எப்படின்னா மம்தா பானர்ஜி மாதிரி அதிரடியான வேலைகளை பண்ணிட்டு இருப்பாரு. சரி தப்பெல்லாம் அப்புறம் யோசிப்போம், அடிப்போம் முதல்ல அடிப்பாரு அவரு. அவரை காலி பண்ணணும்னு அவங்க பொண்ணு கவிதா மேல தூக்கி கேஸ போட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு முதலமைச்சர் மேல கேஸ் போட்டாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷாவினுடைய இப்ப தலைவரா இருக்கிற சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன், அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்படி பலரையும் தூக்கி உள்ள போட்டு அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை ஆடி உச்ச நீதிமன்றம் பொல்லேர்னு கணத்தில் பிடிச்சு. இது ஒரு வழக்கா? 2 வருஷம் உள்ள இருந்தாங்க, அது வேற. ஜாமீனே கிடைக்கல, அது வேற. இது ஒரு வழக்கா? ஒரு ஆள் நான் காசு கொடுத்தேன்னு சொன்னான்னா ஒரே ஒரு ஹியரிங்ல இந்த வழக்கை உடைச்சிடலாம், காலி பண்ணிடலாம். ஒரு ஆள் வாயில சொல்றதை வச்சுக்கிட்டு வராதிங்க, முதல்ல போய் இந்த வழக்கை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனா பக்காவா காய் நகர்த்தி பாஜக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களே. ஆனா இந்த இடத்துல இதே ஒரு பேட்டனை கையில் எடுத்திருக்கு தாவேகா. நான் என்ன சொல்றேன், நேர்மையாவே நடங்க. மக்களுக்கு நிறைய செய்யறது தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஜய் அண்ணா மேல நம்பிக்கை, இங்க இருக்கிற அல்லு சிலம்பத்தாறு பேர் எல்லாம் கிடையாது. விஜய் மேல நம்பிக்கை, அவர் வந்தாருன்னா செய்வார் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்ல. ஜனநாயகத்துல ஓட்டு போட்டிருக்கிறவனோட நம்பிக்கையை காப்பாத்தலன்னா அப்புறம் என்ன நீங்க தலைவர் உட்காந்துக்கிட்டு நான் இவனை பிடிப்பேன் அவனை பிடிப்பேன்னு திமுக பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்க. காவிரி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. எப்படியாவது செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணியே ஆவேன். அப்புறம் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம்?